வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியும் அதுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு சைடிஷும் தான் செய்ய போகிறோம். இந்த ரெண்டையும் எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் பச்சரிசியை 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதனோட அளவு 200 கிராம். வானலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்னதாக 2 துண்டு பட்டை, பிரியாணி இலை, 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 150 கிராம் அளவுக்கு 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் நறுக்கினது, 2 கொத்து கறிவேப்பிலையை சேர்த்து வெங்காயத்தை செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் 200 கிராம் அளவுக்கு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுடலாம். மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு துருவின தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு தக்காளியை வேக விட்டுருந்தோம். இது நல்லாவே வெந்துடுச்சு. இதை லேசாக மசிச்சு விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம அரைச்ச தேங்காயை சேர்த்துடலாம். கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி, தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்டு ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்கட்டும். அருமையான சுவையில் தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதோட 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காயையும் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நாம் அரைச்ச மாவை பவுலில் ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜார் அலசி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு தண்ணி மாதிரி இருக்கணும். நான் ஏற்கனவே தோசைக்கல் காய வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு துடைச்சிக்கலாம். தோசைக்கல்லோட அளவுக்கு தகுந்த மாதிரி 1 கரண்டியோ 1.25 கரண்டியோ மாவு ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ரவா தோசைக்கு ஊற்றுற மாதிரி ஊற்றி விடணும். எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கெல்லாம் ஃபில் பண்ணி விடணும். இது வேகிறதுக்கு 1 நிமிஷம் பிடிக்கும். திருப்பி போடணுங்கிறது இல்லை. நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் தடவி விடுங்க. இப்போ நம்மளோட நீர் தோசை நல்லாவே வெந்துருச்சு, எடுத்துடலாம். அடுத்த தோசை ஊற்றும் போது மாவை நல்லா கலந்து விட்டு தான் ஊற்றணும்.
இந்த நீர் தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற கர்நாடகா ஸ்பெஷல் நீர் தோசையையும் அதுக்கு பொருத்தமான தக்காளி குருமாவையும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதே சமயம் நம்மளோட நான்வெஜ் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.